ஒரு வார்த்தை அல்லது ஒரு ஸ்ட்ரிங் அது பாலிண்ட்ரோமா இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுவும் பைத்தான்ல சிங்கிள் லைன்ல எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாரியான காமனான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து எல்லா டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூலயும் கேட்பாங்க. இந்த மாரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவ லைக் பண்ண மறந்துறாதீங்க. இப்போ அதுக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட்டு பாலிண்ட்ரோம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இப்ப என்ட்ட பார்த்துட்டீங்கன்னா, வேர்ட் இருக்கு. மேடம், பைத்தான், தமிழ், ரேஸ் இப்படி இருக்கு. என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு வார்த்தைய பின்னால இருந்து அதாவது வந்து ரிவர்ஸா எழுதினாலும் அதே மாரியான அதே மீனிங் தான் கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மேடம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு என்ட்ட. அத நான் ரிவர்ஸா எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி ரிவர்ஸ் எழுதலாம்? ஈக்குவல் டூ மேடம் தான் வரும். அதே தமிழுங்கிற வார்த்தைய நான் ரிவர்ஸ் எழுதணும். தமிழ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அத நான் ரிவர்ஸ் எழுதணும்னா என்ன அர்த்தம்னா, எல்-ஐ-எம்-ஏ-டி அப்படின்னு வரும். இப்போ இந்த தமிழ்ங்கிற வார்த்தை வந்து மேட்ச் ஆகல. அதான் வந்து இது மீனிங்கே மாறிடுச்சு. ஆனா மேடம்ங்கிற வார்த்தைய நான் ரிவர்ஸ் பண்ணாலும் அதனோட மீனிங் மாறவே இல்ல. இது எப்படி நம்ம ஒரே லைன்ல கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப சிம்பிள்ங்க. இப்ப நான் வேர்ட்ங்கிற ஒரு வேரியபிள்ல நான் என்ன பண்றேன்னா, மேடம் அப்படின்னு ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ அத ரிவர்ஸ் பண்ண போறேன். எப்படி அந்த வேர்ட்ஸ ரிவர்ஸ் பண்றேன்னா, வேர்ட் ஒரு பிராக்கெட் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள டபுள் கோலன் -1 அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ஸ் ஆயிடும். ஓகேவா? இப்போ ஆக்சுவலா உங்களுக்கு தெரியாது. ரீசன் வந்து என்னன்னா, இது ரிவர்ஸ் பண்ணாலும் ஒரே மாரி மீனிங் இருக்கங்காட்டி உங்களுக்கு தெரியல. அதே வந்து வேற வார்த்தைய நான் யூஸ் பண்றேன். தமிழ்னு யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. மேடம்க்கு பதிலா தமிழ். இப்போ தமிழ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றேன். ஓகேவாங்க. இப்ப என்டர் பண்ணோம்னா, இப்ப இங்க பார்த்துட்டீங்கன்னா, தமிழ். இது ஆட்டோமேட்டிக்கா மீனிங் வந்து மாறிடுச்சு. அப்ப இது வந்து பாலிண்ட்ரோம் கிடையாது. இப்போ அதே வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு எப்படி சொல்லலாம்னா, பிரிண்ட் அதுல வேர்ட் டப் டபுள் ஈக்குவல் டூ வேர்ட் ஓப்பன் பிராக்கெட் டபுள் கோலன் -1 அப்படின்னு குடுக்குறேன். ஸோ நம்மட்ட என்ன வார்த்தை இருக்கு? தமிழுங்கிற வார்த்தை இருக்கு. அத நான் செக் பண்றேன். வேர்ட் தமிழ் ஈக்குவல் டூ ரிவர்ஸ் தமிழ் 2மே ஈக்குவல் கிடையாது. அதே வந்து நான் வேற வார்த்தை மாத்துறேன். இந்த இடத்துல வந்து மேடம் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே. நான் மறுபடியும் இங்க ரன் பண்றேன். இது வந்து ட்ரூன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாலிண்ட்ரோம் கண்டுபிடிக்கிறது. ரிவர்ஸ்ல வச்சு கண்டுபிடிக்கிறது. அதே இப்போ போனஸ் டிப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இது எப்படி நம்ம ஃபங்ஷனுக்கு மாத்தலாம்? ஈஸியா ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம். டெஃப் இந்த இடத்துல இஸ் பாலிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்றேன். அதுல நான் வந்து வேர்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங் டைப். இது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா, எனக்கு பூலியன் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. இப்போ என்ன பண்றேன்னா, ரிட்டர்ன் வேர்ட் ஈக்குவல் டு வேர்ட் வேர்ட் ஓப்பன் பிராக்கெட் டபுள் கோலன் -1 அப்படின்னு குடுக்குறேன். இப்போ இஸ் பாலிண்ட்ரோம் இந்த இடத்துல தமிழ் ஃபால்ஸ். இஸ் பாலிண்ட்ரோம் மேடம் இது ட்ரூ. அதே வந்து நான் இன்னொன்னு என்ன செக் பண்றேன்னா, இஸ் பாலிண்ட்ரோம் ரேஸ் கார். இதுவும் ட்ரூ தான். ஏன்னா, அத நீங்க ரிவர்ஸ் எழுதினாலும் ரேஸ் கார் தான் வரும். இதுதான் வந்து பாலிண்ட்ரோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, எல்லா டெக்னிக்கல் இன்டர்வியூவும் இந்த மாரி கொஸ்டின் இருக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அதே மாரி இந்த மாரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் பைத்தான்ல கிடைக்கணும்னா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.